நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயங்க. அப்படின்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் ஒரே டைம்ல தான் வரும் அப்படிங்கிறது தான். இந்தியா முழுவதும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அர்த்தம். இந்த விஷயம் இந்தியாவுக்கு புதுசு கிடையாதுங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட 4 தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தலா தான் இருந்துச்சு. அதாவது 1967 வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆட்சி கவிழ்க்கப்படுறது, நம்பிக்கையில்லா தீர்மானம், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது, இது மூலமா என்னன்னா அப்படியே மாறி மாறி இப்ப நம்ம முதலமைச்சரை எலெக்ஷன் வச்சு ஒரு டைம்ல செலக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரை எலெக்ஷன் வச்சு ஒரு டைம்ல செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இல்லாம டோட்டலா எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தலா கொண்டு வரணும் அப்படிங்கறதாங்க இந்த மசோதாக்கான அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல்ல மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலையோ இல்ல மத்தியில நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலையோ இல்ல மக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. எலெக்ஷன் மட்டும் ஒரே டைம்ல நடக்கும். இது மூலமா எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு விசிபிளா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில முதலமைச்சர்களுடைய பதவிக்காலம் அதிகமாகுங்க, ஒரு சிலது குறைக்கப்படும். இது எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். இதனால மக்களாகி நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே இப்ப நம்ம வேலைக்காக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இப்ப ஓட்டு போறதுக்கு சொந்த ஊருக்கு வரணும். அதுக்கு அடிக்கடி எலெக்ஷன் வரும்போது என்னன்னா நம்ம ஸ்கிப் பண்ண பார்ப்போம். இப்ப அதெல்லாம் இல்லாம 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்குள்ளயும் வருங்க. அதனால அலைச்சல் மிச்சம், நம்மளோட செலவு அப்படிங்கிறது அது ஒன் டைமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஓட் போலும் அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் இருக்குங்க. உங்களோட பார்வையில ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி என்ன ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், என்ன நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல